வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய 5 வகையான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான். வாங்க என்னென்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். கோரியண்டர் போண்டா அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நல்லா பொடியாக நறுக்கினது. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 1 கப் சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதில் போட்டுக்கலாம். ஒரு பக்கம் கலர் மாறினதும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அதை நல்லா வேக விட்டுடலாம். போண்டாலாம் நல்லா வெந்ததும் நமக்கு பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். டேஸ்டியான கொரியண்டர் போண்டா ரெடி. அடுத்து தோசை பீஸா. அதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். கல் சூடானதும் 1/2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். அடுத்து 3 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கலாம். மாவு ஊற்றிட்டு பொறுமையாக சுற்றி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காம கெட்டியான மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் போல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தோசை ஓரளவுக்கு வெந்து மேலே இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக வந்ததுக்கப்புறம் தோசை மேலே தேவையான அளவு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லா பக்கமும் பரப்பி விட்டுடலாம். அடுத்து க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்க காயை ஒன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச கார்ன் சேர்த்துக்கலாம். அப்புறம் பொடியாக கட் பண்ண பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்து கிரன்ச்சியாக இருக்கும். அடுத்து இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூளும் சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். கடைசியாக தேவைக்கேற்ப சீஸ் துருவி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மாவில் உப்பு போட்டிருப்போம். சீஸ்லேயும் உப்பு இருக்கும். உப்பு எதுவும் அடிஷ்னலாக சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
அவ்வளோதான், நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்ல தோசை பீஸா ரெடி. அடுத்து பார்க்க போகிறது மெதுவடை. நான் இன்னைக்கு 1 கப் உளுந்து நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். மேக்ஸிமம் 4 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரம் வெளியே ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இதை 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிக்கலாம். அப்போ தான் மிக்ஸி சூடாகாமல் நம்ம அரைக்க முடியும். இப்போ உளுந்த ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 15 செகண்ட் அரைச்சிக்கலாம். 15 செகண்ட் அரைச்சிட்டு அதை ஒரு தடவை நல்லா கீழே இருந்து கிளறி விட்டுக்கணும். அப்போ தான் ஈவனாக அரைக்க முடியும். நல்லா கிளறிட்டு மறுபடியும் ஒரு 5 செகண்டுக்கு அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அரைச்ச மாவை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா கலந்துட்டு இதை இப்போ நல்லா நம்ம பீட் பண்ணி கலக்கணும். அப்படி பீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஏர் இனோகுலேட் ஆகும். அப்போ வடை நல்லா ஃப்ளஃபியாக வரும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு பார்க்கும்போது இந்த மாவு மேலே மிதக்குது. இப்படி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு வடை நல்லா வரும். இப்போ நம்ம வடையை பொரிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை நல்லா தண்ணியில் ஒரு தடவை முக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் வரும். நடுவில் ஒரு ஓட்டை போட்டு இதை பொறுமையாக எண்ணெய்க்குள்ளே விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பொறுமையாக வெந்து வரும். இல்லைனா சீக்கிரமாக மேலே மட்டும் கிறிஸ்பி ஆகிடும், உள்ளே வேகாது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் நம்ம அதை வெளியே எடுத்துடலாம். எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கினதும் அது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். நம்ம இப்போ அதை எடுத்துடலாம். தான் வடையெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டான மெதுவடை ரெடி. நாலாவதாக செய்ய போகிறது வெஜிடபிள் சாண்ட்விச். முதல்ல நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகினதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்.
ஒரு நிமிஷம் போல் வெங்காயம் வதக்குனதும் நம்ம இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்குனது. அடுத்து மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன். சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுடலாம். மசாலாவெல்லாம் ஒரு நிமிஷம் போல் வதக்குனதுக்கப்புறம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வத்துற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஆல்ரெடி உருளைக்கிழங்குலையும் பட்டாணிலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால உப்பு சரியாக தான் இருக்கும். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி எல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் நல்லா ஒரு ஸ்மாஷர் வச்சு மசிச்சு விட்டுடலாம். இதில் நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம், முட்டைகோஸ் அந்த மாதிரி எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ப்ரெட்டில் வச்சிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட் எடுத்துட்டு அதில் உங்களுக்கு விருப்பமான டொமேட்டோ சாஸ் இல்லை கெச்சப் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும், நீங்கள் அப்படியும் செஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங் அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இன்னொரு ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கமாக நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அன்சால்ட்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சிட்டோன்னா அது மெல்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்து இதை இன்னொரு ப்ரெட் மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை இப்போது பேனில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வச்ச ப்ரெட்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டி வச்சு லைட்டாக இதை அழுத்தி விட்டுடலாம். இப்போது கொஞ்சமாக இது மேலே பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். பொறுமையாக இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்கும், எடுத்துடலாம். ஒரு ஷார்ப்பான கத்தி வச்சு பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும். ஸ்பைசியான வெஜ் சாண்ட்விச் ரெடி. கடைசியாக பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டைமண்ட் கட்ஸ். முதல்ல மாவு பிசைஞ்சிடலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் ஓமம். ஓமத்தை லைட்டாக கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிடிக்கிற பதத்தில் இருக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசையணும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்க்காம மாவை ஒரு கெட்டியான பதத்தில் பிசைஞ்சு வச்சுக்கலாம்.
நல்லா பிசைஞ்சிட்டு இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அதுலேருந்து ஒன்று எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். தேய்க்கிறதுக்கு முன்னாடி சர்ஃபேஸில் கொஞ்சமாக மைதா மாவு போட்டுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக தேய்க்க வரும். ஓரளவுக்கு தின்னாக நல்லா தேய்ச்சிட்டு இப்போது இதை நம்ம கட் பண்ணோம். இப்போது ஒரு கத்தி வச்சு நம்ம நீட்டாக கோடு போட்டுக்கலாம். ஒரு 1 இன்ச் கேப்புக்கு நம்ம தொடர்ந்து கோடு போட்டுக்கலாம். அடுத்து இப்போது நம்ம கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். அவ்வளோதான். இதை ஈஸியாக எடுக்க வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டைமண்ட்ஸ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். எண்ணெயோட சூடு எந்த அளவுக்கு இருக்கணும்னா நம்ம போட்ட உடனே பபிள்ஸ் வர ஸ்டேஜில் இருந்தால் போதும். கடாயோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொரிச்சு எடுக்கும்போது உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ளஃபியாக லைட் வெயிட்டாக கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/2 hour போதும். இதை நம்ம பல்காக செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியான டைமண்ட் கட்ஸ் ரெடி. விதவிதமான இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல்ட்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.